ஹாய் கைஸ், திஸ் இஸ் கஜா ஃப்ரம் ட்ரிபிள் சி ஸ்டுடியோ. இந்த டுட்டோரியல் வழியாக உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். லெட்ஸ் see what we are going to learn today. இன்றைக்கி நாம் நிறைய பிஹெச்டி ஃபைலை ஆக்சுவலாக நம்மள்ட்ட வந்து நிறைய பிஹெச்டி ஃபைல் இருக்குது. அதை எப்படி ஜேப்புக்காக மாற்றுறது, ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி மாற்றணும் ஃபோட்டோஷாப்லனா, இல்லை வேறு அதர் ஆப்பில் பண்ணாக்க அதர் ஆப்பில் இப்போ ஏசிடிசி இதெல்லாம் யூஸ் பண்ணனாக்க ரெசல்யூஷன் மாறுது, சைஸ் மாறுது. ஸோ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? அதுக்கு ஈஸியாக இருக்குது. லெட்ஸ் கோ. இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். சாரி, நான் இப்போ பண்ணது வந்து ட்ரீன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணேன், அதை ரன் கமாண்டில். இது வந்து எப்படின்னா, நம்ம ரிஃப்ரெஷ்னு கொடுத்துட்ருக்கோம்ல, அதுக்கு பதிலாக இந்த ட்ரீன் டைப் பண்ணி முடித்தோன்னா 1000 டைம்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சமம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சரி, நம்ம வந்து வேலையை பார்க்கலாமா? ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் 2019 சிசி வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் கவலை இல்லை, ஏன்னா இது வந்து 7லேருந்தே இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. நேராக ஃபைல் போங்க. ஃபைலில் ஸ்கிரிப்ட்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கிரிப்ட்ஸு. இந்த ஸ்கிரிப்ட்ஸில் இமேஜ் ப்ராசஸர் போய்ட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. செலக்ட் ஃபோல்டர்னால் இது வந்து எந்த ஃபோல்டர்லேருந்து உங்களோட ஃபைல் இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறது. என்னோடய ஃபைல் இந்த சிஆர்டி ஃபைல் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி அப்ளை செட்டிங் கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகிக்கும். இல்லை நான் இங்கேயே செட் பண்ணிக்கிறேனாக்கா சேவ் இமேஜஸ் எனக்கு வந்து குவாலிட்டி 12, எனக்கு வந்து மேக்ஸிமம் குவாலிட்டி வேணும். நான் அந்த மேக்ஸிமம் குவாலிட்டிக்கு 12 கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ண போகிறோம், அதே ஃபைல்லையா, இல்லை எனக்கு தேவை வந்து நான் இன்னொரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன் புதுசாக. நான் இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நியூ ஃபோல்டர் போட்டு இது ஜேபிஜி அப்படின்னு அடிச்சுட்டு இந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆக்ஷன் இருந்தால் ஆக்ஷன், அதுக்கப்புறம் நீங்கள் லோகோ இதெல்லாம் பாருங்கள், நான் அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் ரன்னுன்னு மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், இருக்கிற பிஎஸ்டி ஃபைல் எல்லாமே ஜேபக்காக ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? சரி, ஓகே, இது ரன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 28 ஃபைல் இருக்குது, ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. நான் இதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போது நேராக நான் என்னோடய ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஜேபக் ஃபைல் இந்த இருக்குது, ஜேபக் சேவ் பண்ணுது. அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, ஓகேவா, ஜேபக்கை கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நேராக இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன், பிஎஸ்டி ஃபைலை பாருங்கள். இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 12:36 நான் சைஸ் ஒர்க் பண்ணது. ரெசல்யூஷன் 200, எல்லாம் ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதோட பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். சேம் அதோட இமேஜ் சைஸை பாருங்கள், 36, 12, 200. ஸோ எந்த வித மாற்றமும் இல்லாமல் பிஎஸ்டி ஃபைல் நம்மளுக்கு சுத்தமான ஜேபக்காக இருக்கும். இது வரைக்கும் ஃபோட்டோஷாப்பில் எப்படியோ ஒர்க் பண்ணிடுவீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இட்ஸ் வெரி ஈஸி. இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, until then, it's Baba from Geja. Well, we meet in our next video. Bye bye.